வணக்கங்க. மாடி தோட்டம் போடணுங்கிற ஆசை நெறைய பேத்துக்கு இருக்குங்க. ஆனா, அதிக விலை கொடுத்து எல்லா பொருட்களுமே வாங்கி எல்லார்னாலயுமே மாடி தோட்டம் அமைக்க முடியாதுங்க. முதல்ல இருக்கிற பொருள வச்சு நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்புறம் தேவையானத ஒன்னொன்னா வாங்கிக்கலாங்க. மாடி தோட்டம் போடுறதுக்கு முதல்ல முக்கியமான பொருள் க்ரோ பேக் தாங்க. அந்த க்ரோ பேக்கு எவ்வளோ கம்மியான விலையில வாங்கி நம்ம முதல்ல மாடி தோட்டம் ஆரம்பிக்க முடியுமோ அப்படி ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் நான் ஒரு 4 விதமான க்ரோ பேக்குகள் உபயோகிக்கிறேங்க. அது எல்லாமே கம்மியான விலை தான். அந்த ஒவ்வொரு க்ரோ பேக்குமே என்ன விலை, எங்கே வாங்கலாம், அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல செலவே இல்லாத இந்த க்ரோ பேக்கை பார்க்கலாங்க. அரிசி சாக்கு பை தாங்க. இந்த அரிசி சாக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. இதை வச்சே முதல்ல நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிக்கலாங்க. நம்ம ஒரு கொடி செடி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 25 கிலோ பையில் வைக்கலாங்க. பை நிறையா மண்ணை நிரப்பி கொடி செடிகள் வச்சுக்கலாங்க. நான் போன ஆடிப்பட்டத்துக்கு கோவக்காய் செடி வச்சுருந்தேங்க. அது காஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காய் செடி முளைச்சி இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சாக்கு பையில் அரை பை மண் நிரப்பி காய்கறி செடிகள் வச்சுக்கலாங்க. காய்கறி செடிகளுக்கு நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே காய்ச்சி முடிச்சிருங்க. அவரைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு 6 மாதத்துலேயே காய்ச்சி முடிஞ்சிருங்க. அப்போ அதுக்கு நம்ம தாராளமாக இந்த அரிசி சாக்கை பயன்படுத்தலாங்க. 6 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாவே தாங்குதுங்க. அதுக்கு மேலே இருந்தால் தான் ஒரு சில பைகள் அப்படியே கிழிஞ்சு போயிருங்க. நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்காமல் இருந்தாலே போதுங்க. அது அப்படியே இருக்குங்க. நம்ம நகர்த்தி வைக்கும்போது தான் அந்த சருகு பை பிஞ்சிட்டு வந்துடுங்க. இப்போ வர்ற அரிசி சாக்குகள் எல்லாமே பார்க்குறக்கு க்ரோ பேக் மாதிரியே தாங்க இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க. இந்த அரிசி சாக்கில் அப்படியே மண் போட்டு நம்ம செடி வைக்கலாம். இல்லை க்ரோ பேக் மாதிரி பார்க்குறக்கு ரவுண்டாக அழகாக இருக்கணுன்னா நம்ம தேவையான உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த என்ட்ரன்ஸும் அந்த என்ட்ரன்ஸும் நடு சென்டரில் வர்ற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு க்ரோ பேக் மாதிரியே கிடச்சிருங்க. அது எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி வைக்கும்போதும் பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க. அடுத்தது இந்த வாட்டர் கேனுங்க. இந்த வாட்டர் கேன் நம்ம வீட்டுக்கு தண்ணி போட வர்றவங்கக்கிட்ட சொன்னாவே அவங்க உபயோகம் இல்லாத வாட்டர் கேனை நம்மளுக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுப்பாங்க. நான் இந்த வாட்டர் கேனை 20 ரூபாயின்னு சொல்லி வாங்கினேங்க. வாங்கி கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கலாங்க. இந்த வாட்டர் கேனில் ஒரு செடி வச்சோம்னா எந்த காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, பூச்செடியாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் கேனில் ஒரு செடி வைக்கும்போது அதனோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இது அவ்வளோ சீக்கிரம் உடையிறது இல்லைங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. இந்த க்ரோ பேக் போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நான் கவர்மெண்ட்டு தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க. அங்கே வாங்கினா ஒரு ஆதார் கார்டுக்கு 2 ஹிட்டு கொடுக்குறாங்க. நம்ம 2 வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு ஹிட்டு கூட வாங்கிக்கலாங்க. ஒரு ஹிட்டில் 6 க்ரோ பேக்கு, 12 கிலோ தென்னை நார் கழிவு, 200 கிராம் 4 உயிர் உரங்கள், 200 கிராம் பாக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு வேப்பெண்ணெய் கரைசலும் கொடுக்குறாங்க. இந்த க்ரோ பேக் நானே தைச்சதுங்க. மெட்டீரியல் வாங்கிட்டு நான் வீட்டில் தைச்சதுங்க. இந்த மெட்டீரியல் கோவையில் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தார்பாய் கடைகள் நிறைய இருக்குதுங்க. அங்கே தான் தேடி பிடிச்சி இந்த கலர் வாங்கினேங்க. ஏன்னா சாதாரண தார்பாய்கள் நிறையாவே இருக்குது. இந்த 200 GSM உள்ள இந்த தார்பாய் ஒரே ஒரு கடையில் மட்டும்தாங்க இருந்தது. ஒரு சதுர அடி 6 ரூபாயின்னு சொல்லி வாங்கினேங்க. 1 அடி உயரம் 1 அடி அகலமுள்ள ஒரு க்ரோ பேக் தைக்கணுன்னா நம்மளுக்கு 4 சதுர அடி தேவைப்படுங்க. அப்போது 24 ரூபா செலவாகுதுங்க. இதை நான் வெளியில் வாங்குறத விட நம்மளுக்கு பாதி செலவு தாங்க ஆகுது. ஆனால் வெளியில் கொடுக்குறவங்களும் அவங்க வாங்கி தையக்கூலி கொடுத்து தைச்சி கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ரேட்டும் அதுவும் சரிதாங்க. நாமளாக தைக்கும்போது தான் இதனோட காஸ்ட்டு கம்மியாகுங்க. அடுத்தது இந்த ப்ளூ கலர் ட்ரம்மை பார்க்கலாங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரம்மு 50 லிட்டர் ட்ரம்மு தாங்க. இது பழைய பிளாஸ்டிக் குடோனில் போய் வாங்கினேங்க. நல்லா கையில் பிடிக்கிறதுக்கெல்லாம் சௌகரியமாக 2 சைடும் கைப்பிடியோடு இருக்குதுங்க. அங்கேயே வாங்கி நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாங்க. இது 1 கிலோ 80 ரூபாயின்னு எடை போட்டு கொடுத்தாங்க.
இந்த ட்ரம்மு வந்து 2 கிலோ இருந்ததுங்க. 2 கிலோ ரூ. 160 சொல்லி வாங்கினேங்க. ரூ. 160 கொடுத்து வாங்கினாலும் தப்பே இல்லைங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரம்மு தாங்க இருக்கிறதுலையே ரொம்ப நாள் உழைக்கிறது. 10 வருஷத்துக்கு மேலானாலுமே நல்லா உழைக்குதுங்க. நான் ஏற்கனவே நிறைய ப்ளூ கலர் ட்ரம்மு எங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்குறேங்க. பழைய பிளாஸ்டிக் குடோனில் வாங்கினாலும் புது ட்ரம்மாக தாங்க வாங்கினோம். இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஆரம்பத்தில் மாடி தோட்டம் அமைச்சிக்கலாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட வசதி இருந்தால் இப்போ நிறையா ஸ்டாண்டோட க்ரோ பேக்குகள் அழகழகாக இருக்குதுங்க. அதை வாங்கி கூட நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாங்க. அது நம்ம விருப்பந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.